அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூப் நடிக்கும் பாய்சன் காலமடான் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியிருக்கிறார். குடும்பத்தோடு யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி இருப்பதா வேல்முருகன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. பிக் பாஸை தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை சரிதானா என்பது பற்றி உளவியல் நிபுணரோட கலந்துரையாட இருக்கிறாரு எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. பிக் பாஸ் நிகழ்ச்சியை சுற்றி உலவும் இந்த சர்ச்சைகள் ஒன்றும் புதுசு கிடையாது. 8 வருடங்களுக்கு முன்பே தமிழில் நிகழ்ச்சியை தொடங்கிய போதே இந்த சர்ச்சையானது தொடங்கிவிட்டது. அதாவது பல்வேறு தரப்பில் இருந்தும் விமர்சனங்கள் இருக்குங்க. அதாவது தமிழில் நிகழ்ச்சி தொடங்கினப்பவே பல தரப்பில் இருந்தும் விமர்சனங்கள் வந்தன. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொரு எபிசோடையும் பார்க்க பல லட்சம் மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். இப்போது வரைக்கும் கடந்த காலத்திலேயே இதுக்கு எதிராக குரல்கள் வந்திருக்கு. அதுவும் பிக் பாஸில் கலந்து கொண்ட ஒருவரே, அவர்தான் நடிகை ஓவியா. அதாவது 8 வருடங்களுக்கு முன்பு சீசன் 1 பங்கேற்ற நடிகை ஓவியா கலந்து கொண்டு திரும்பிய பிறகு 2 ஆண்டுகள் கழித்து அவர் ஒரு புகாரை முன்வைக்கிறார். அப்போது சமூக வலைதளத்தில் அவர் தன்னுடைய ரசிகர்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாருங்க. என்ன கேள்வினா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்கள் அப்படின்னு அவர் தன்னுடைய ரசிகர்களுடையான உரையாடலின் போது ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். பிக் பாஸை தடை பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு ரசிகர்களோட கருத்தை அவர் கேட்டிருந்தார். அதுக்கு பல பேர் ஆதரித்தும் எதிர்த்தும் கருத்துக்களை பதிவிட்டு வந்தார்கள். கடைசியா ஓவியா என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது நிகழ்ச்சியை தடை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை, அதே நேரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஒரே காரணத்துக்காக மென்டல் பிரஷருக்கு உள்ளாக்கி பங்கேற்பாளர்களை தற்கொலை செய்ய தூண்டுகிற வரை கொண்டு செல்வது சரியான்னு சரமரியா வெளுத்து வாங்கினாங்க ஓவியா. ஷோவை தடை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, அதே நேரம் கொஞ்சமாச்சும் கருணை காட்டுங்க சார், எல்லோருமே மனிதர்கள் தானே அப்படின்னு அவங்க தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருந்தாங்க. சிறுவர்களும் பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அது அவர்களோட மனநிலையை ரொம்பவே பாதிக்குது. இது பற்றியும் விசாரித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அவர் சொல்லியிருந்தார். இப்படி சீசன் 1 பிக் பாஸ் நிகழ்ச்சி மேலே கடும் அதிருப்தியும் விமர்சனங்களையும் ஆளாளுக்கு வச்சுட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு சீசன் தொடங்கும் போதும் இப்படி பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றின பேச்சுக்கள் வரும். அது பெரும்பாலும் எதிர்மறையான பல கேள்விகளை மையப்படுத்தியே இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே சமீபத்தில் தொடங்கின பிக் பாஸ் சீசன் 9 மேலே முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு விமர்சனங்கள் ரொம்பவே உக்கிரமாக இருக்குது. காரணம், இந்த சீசனில் பங்கேற்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதே மிக பெரும் ஒரு சர்ச்சைக்குள்ளாயிடுச்சு. கடந்த சீசன்கள் எல்லாம் ஒப்பிடும்போது பெரும்பாலும் இந்த சீசனில் இன்ஃப்ளூயன்சர்கள் மட்டும்தாங்க போட்டியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. என்னதான் ஒரு பொழுதுபோக்கு ஷோவாக இருந்தாலும் கூட வெறுமனே அட்டென்ஷன் சீக்கிங்குக்காக சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி பிரபலமாகிறவங்களை எல்லாம் பங்கேற்பாளராக தேர்வு செஞ்சது தான் அதுக்கு முக்கிய காரணமாக பேசப்படுகின்றது. சமூகத்தில் நல்ல பேர் இருக்கிறவங்களை தேர்வு செய்யாட்டியும் பரவாயில்ல, அதுக்காக வெறும் பப்ளிசிட்டிக்காக எது வேணும்னாலும் செய்யக்கூடியவங்களை போய் ஏன் பார்ட்டிசிபெண்ட்டாக தேர்வு செஞ்சுருக்காங்கன்னு சமூக வலைதளங்களில் ஏராளமான பதிவுகள் உலா வருவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. மக்களின் புலம்பல்கள் எல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருக்க, எல்லாத்துக்கும் மேலே இப்போ தமிழக சட்டமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்கு என்பதுதான் ஹைலைட். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய முதல் நாளே பிக் பாஸ் நிகழ்ச்சி இளைய தலைமுறையை சீரழிக்குது, இதுக்கு தடை விதிக்கணும், இல்லைனா தமிழக வாழ்வுரிமை கட்சி முற்றுகை போராட்டத்தை நடத்தும்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. சில நாட்களுக்கு முன்பு அவர் பேசிய அந்த பேட்டியை பாருங்க. பிக் பாஸ் என்கிற தமிழருடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, ஒழுக்க நெறிமுறைகளை, மாணவர் செல்வங்கள், இளைய தலைமுறையை சீரழிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் சமூகம் எக்கேடு கெட்டாலும் கவலை இல்லை, நமக்கு வருமானமே மிக முக்கியம் என்கிற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். சமீபத்தில் பார்க்கப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் குடும்பத்தோடு, கணவன் மனைவியோடு, தாய் தந்தையோடு, ஒரு வயது வந்த பெண்ணோடு உட்கார்ந்து பார்க்க முடியாத, குழந்தை செல்வங்களோடு பார்க்க முடியாத அருவருப்ப அங்க அசைவு காட்சிகளும், படுக்கை அறை காட்சிகளும், ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும், இன்னும் நேரடியான உடலுறவு காட்சியை மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்பவில்லை. இவ்வளவு கேவலமான, கீழ்த்தரமான, அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்து உடனடியாக பிக் பாஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தாய்மார்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். இது இனியும் அனுமதிக்க முடியாது, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய
தொடப்பத்தோட செருப்பத்தோட எங்கள் செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிர் அணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள். இதன் தொடர்ச்சியாகத்தான் இப்ப தமிழக சட்டமன்றத்திலையும் எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் இது பத்தி பேசியிருக்காரு. தமிழ் சமூகத்தின் அத்தனை கூறுகளையும் கேவலமாக சித்தரிக்கக்கூடிய மோசமான காட்சிகள், இரட்டை அர்த்த வசனங்கள், படுக்கை அறை காட்சிகள்னு ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு முகம் சுளிக்கக்கூடிய வகையில் மோசமான ஒரு நிகழ்ச்சியாக பிக் பாஸ் நடந்துட்டு வருது அப்படின்னு அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். கண்டென்ட் என்கிற பேரில் ஆபாசமான பேச்சுகளும் காட்சிகளும் செய்கைகளும் இடம்பெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நகைச்சுவை என்ற பெயரில் மற்றவர்களை உருவ கேலி செய்தல், இழிவுபடுத்துதல் அதிகரிச்சுக்கிட்டே வருவதா சமூக வலைதளங்களிலும் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை சரியானதா? இந்த நிகழ்ச்சி பார்க்கும் நேயர்களிடையே என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி பிரபல உளவியல் நிபுணர் அபிலாஷா தற்போது நம்மிடையே இணைகிறார். மேடம் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா இதை நம்ம பார்க்கணுமா, தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை சரியா? ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ்ன்ற கான்செப்ட் வந்து பிக் பிரதர்ஸ்ன்னு சொல்லி வெளிநாடுகளில் ஒளிபரப்பான ஒரு விஷயம். இது என்னன்னா சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு 10 பேர் ஒரு இடத்துல போட்டு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றத அப்சர்வ் பண்ணுறது. இது காலப்போக்கில் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகணும், அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகணும், அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகணும்னு சொல்லி நிறைய மசாலாக்கள் சேர்க்கப்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து எல்லை மீறி போயிட்ட மாதிரி தெரியுது. இப்போ இதை ஒரு பொழுதுபோக்காவே நம்மளால கன்சிடர் பண்ண முடியல. நிச்சயமா வந்து திரு வேல்முருகன் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து சமுதாய சீர்கேடு நிறைய உள்ள ஒரு பேக்கேஜா தான் நமக்கு தெரியுது. எல்லா வகையிலையுமே அவங்க பேசுறது, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய மேனரிசம்ஸ், இது எல்லாமே வந்து பார்ட்டிசிபென்ட்ஸும் சரி பார்க்குறவங்களும் சரி 2 பேருமே பாதிக்கப்படுவாங்கன்றது தான் உண்மை. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு சம்பளத்தோட பாதிக்கப்படுறாங்க, பார்க்குறவங்க சம்பளம் இல்லாம பாதிக்கப்படுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் டெஃபினட்டா வந்து மனதளவுல இது பெரிய ஒரு டேமேஜ் உருவாக்கும், இமோஷனல் டேமேஜ்னு சொல்லுவோம், டெஃபினட்டா உருவாக்கும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு அடிக்டிவ் பிஹேவியர், அதாவது பார்த்துட்டே இருக்கணும், சீக்கிரம் வேலைக்கு கூட போக வேணாம், படிக்க கூட வேணாம், இதை பார்க்கணும், என்ன நடக்குது, அடுத்தது என்ன, அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுறது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால அடிக்டிவ் பிஹேவியர் இருக்கும். அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் கான்ஃபரன்டேஷன், அதாவது பிரச்சனைகள் புதுசாக பிரச்சனைகளை உருவாக்குறது, இது மனிதனுடைய மனசுல வந்து ஒரு வக்கரத்தையும் ஒரு சுயநலத்தையும் அடுத்தவங்க மேல நம்பிக்கை இல்லாதது, ட்ரஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்தையும் உருவாக்கும். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும். ஸோ இது டீனேஜ் பசங்களோ இல்லை குழந்தைகளோ பார்த்தாங்கன்னா பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். மேடம், இப்போ நீங்க சொன்ன எதிர்மறை விமர்சனங்கள் வந்தாலும் கூட வெற்றிகரமாக பல சீசன்கள் வந்து ஒளிபரப்பாகிட்டு தானே இருக்கு. அப்ப மக்கள் மத்தியில இதுக்கு வரவேற்பு இருக்கத்தானே செய்யுது. இன்னொரு சேனல்ல இன்னொரு ப்ரோக்ராம் இதே மாதிரி ரொம்ப பிரபலமாக தான் போயிட்டு இருந்துச்சு பல வருடங்களா. அதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர்ல அதை நிறுத்தினாங்க. ஏன்னா எதுவுமே எல்லை மீறி, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறப்ப பிரச்சனை கிடையாது. எல்லை மீறும் போது அதனால சமுதாயத்தில் ஒரு தாக்கம் ஏற்படும்ன்ற போது டெஃபினட்டாக வந்து நம்ம அது என்னன்னு ஆராயணும். ஏன்னா இது வீட்டுக்குள்ளே வருது, ஒரு வீட்டுக்குள்ளே வருது. நிறைய குழந்தைகள் வந்து வீட்டில் தனியாக இருக்காங்க, அப்பா அம்மா வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறதில்ல, டிவியில் வருது, அவங்க பார்க்குறாங்க. நிறைய டபுள் மீனிங் வேர்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங்கு, அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுகிற கண்டென்ட்டு, பாடி ஷேமிங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக தான் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் ஒரு எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கிரியேட்டர்ஸ்க்கும் சரி ப்ராட்காஸ்டர்ஸ்க்கும் சரி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதன்படி வந்து எனக்கு எப்படியாவது வருமானம் வந்தால் போதும், டிஆர்பி வந்தால் போதும், எனக்கு வந்து என் ப்ரோக்ராம் ஹிட் ஆனால் போதும்ன்றது மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டை வந்து யூ ஹேவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொஞ்சம் சீரியஸாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துடைய தாக்கமும் வெளியே இருக்கிற மக்களை பாதிக்கும். அவங்களுக்கு வந்து இதை நம்ம சாதாரணமாக்கி விடுறோம், நார்மலைஸ் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது, இந்த மாதிரி ஒருத்தவங்களை கட்டி பிடிக்கிறதோ இல்லை அப்படி யாரும் இல்லையே. நம்ம பொது வெளியில மக்கள் அப்படியா இருக்காங்க?
இப்ப வெளியில நடக்கிறது அப்படியே தான் உள்ள காட்டணும், அதுதான் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். பட் உள்ள கொஞ்சம் வந்து அதிகமா எக்ஸாஜரேட்டடா காட்டுற மாதிரி தெரியுது. அப்ப மக்கள் இதை பார்த்துட்டு எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க போல இருக்குன்னு ஒரு ஒரு புது விதமான நார்ம்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ சொசைட்டிக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு சமுதாயத்துக்குன்னு ஒரு ஒரு கல்ச்சரோ ஒரு ட்ரெடிஷன்ஸோ ஒரு சிஸ்டமோ இருக்கு, ஒரு வரைமுறை இருக்கு. மேடம், இப்ப அந்த வரைமுறையை நீங்க இந்த சீசன் பாக்குறீங்களா? நீங்க இந்த சீசன் 9 பாக்குறீங்களா? பார்வையாளர்களோட அந்த செயல் எப்படி இருக்கு? நான் ரொம்ப கொஞ்சம் தாங்க பார்த்தேன். அதுக்கே வந்து எனக்கு எப்படி இதை அலோவ் பண்றாங்கன்ற கேள்வி வந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து எங்க வீட்டில் வேலை செய்யற அம்மா கூட சொன்னாங்க, இந்த தடவை ரொம்ப மோசமா இருக்குமா, பார்க்கவே முடியல, பசங்களை பக்கத்துல வச்சுக்கலாம், பார்க்கவே முடியல, நாங்க பார்க்கறதே நிறுத்திட்டோம் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு நெகட்டிவா. நான் பார்த்த ஒரு ஃபியூ இதே வந்து ஏன் இப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படி தேவையில்லையே. இன்னொன்று, வாயரிசம்னு சைக்கலாஜிக்கலாக நாங்கள் ஒரு டிஸார்டர் சொல்லுவோம். எப்பவுமே வந்து பீப்பிங் டாம் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தவங்களுடைய அறைக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க தனிமையில் அப்படின்னு பார்க்குற ஒரு கியூரியாசிட்டி. ஸோ அந்த அப்சர்விங் வாட் அதர்ஸ் டூ இன் தேர் ப்ரைவசின்றது வந்து ஒரு விதமான நோய். அந்த நோய் கூட வந்து இந்த இந்த ப்ரோக்ராம் அதிகப்படுத்தும். ஒன்று. ரெண்டாவது, எக்ஸிபிஷனிசம். ஒருத்தவங்களுடைய அந்தரங்கத்தையோ இல்லை ஒருத்தவங்களுடைய பர்சனல் சைடையோ ரொம்ப எக்ஸிபிட் பண்றது, எஸ்பெஷலி வந்து செக்ஷுவலா எக்ஸிபிட் பண்றது வந்து எக்ஸிபிஷனிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸார்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது ஊக்குவிக்குதோன்ற ஒரு கேள்வியும் வருது. மேடம், இப்போ வந்து யாருமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா, இல்லை குழந்தைகள் மட்டும் பார்க்க வேண்டாம், இந்த வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்கலாம் அப்படின்றீங்களா? யார் பார்த்தாலும் ஒன்று ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் வரைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப இரிட்டபிலிட்டி, அக்ரெஷன் இருக்கு, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அங்க இருக்கிறவங்களுமே தாங்க முடியாம ஒருத்தவங்க அபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா வந்து கொஞ்சம் அதை நெறிமுறைப்படுத்த வேண்டியிருக்கு ஒன்று. அண்ட் டெஃபினட்டா குழந்தைகளும் யங்ஸ்டர்ஸும் பார்க்க கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். அதுல வந்து தவறான சித்தரித்தலும் தவறான வழிகாட்டுதலும் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அவங்க பார்க்கறது அவங்களுடைய மனநிலையை பாதிக்கும். நம்ம வந்து சொசைட்டியை மேம்படுத்துறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நியாயமா காட்டணும், அந்த எஃபர்ட் யாருமே எடுக்கிறது இல்ல. அப்ப சும்மாவாது இருக்கலாம். இந்த மாதிரி டேமேஜிங்கா காட்டும் போது நல்லா இருக்கிறவங்களையும் நம்ம வந்து கெடுக்கிற மாதிரி ஆயிடுது. இது ஒரு பேசும் பொருளாவது. அடுத்தது, இப்படியெல்லாம் கூட நம்ம பிரபலமாகலாம் போல இருக்குன்னு ஒரு ராங் எக்ஸாம்பிள் காட்டுது. என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா நான் பிரபலமானா போதும்ன்றது விஷயம் கிடையாது. நம்ம வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், நம்ம ஏதாவது ஒன்று லீட் பண்ணணும், மக்களுக்கு நம்மளை ஃபாலோ பண்றதன் மூலியமா ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து செலிபிரிட்டின்னு நம்ம சொல்ல முடியும். அதை விட்டுட்டு எப்படி வேணாலும் செலிபிரிட்டி ஆகலாம், ஃபேமஸ் ஆனா போதும், நெகட்டிவ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்றது வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லை. நீங்க சொன்ன இந்த கருத்து தான் இப்ப இளம் தலைமுறை எதிர்கொள்ளக்கூடிய மிக பெரும் ஒரு சவாலாக இருக்கின்றது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம். நேயர்களே, ஒவ்வொருவரின் தனித்தன்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி தற்போது டாக்ஸிக் மனநிலையை ஊக்குவிப்பதாக சமூக வலைதளங்களிலும் விமர்சனங்கள் எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூப் நடிக்கும் பாய்சன் காலமடான் அக்டோபர் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.